எனக்கு பிடிச்சது எனக்கு எப்பவுமே பிடிச்சது பிரியாணி. பிரியாணி சார். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. இருங்க அவங்கள்ட்டே கேட்போம். நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோமா? சிக்கன் பிரியாணி. சரி, ரிஸ்க் நீங்க மட்டும் தான் எடுக்கலையான்னு நினைச்சேன். அவங்களுக்கும் சேர்த்து வரும். ஏன் என்ன ரிஸ்க்? இல்ல சாப்பிடணும்ல, அதுக்கு தான். நீங்க மட்டும் சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல. இதான் நல்லா இருக்கே எல்லாம். என்னது நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அந்த செட்ல ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். செட்டு. அதாவது நம்ம ஹோட்டல்ல ஒரு ரூல் ஒன்று இருக்குண்ணே. அதாவது நம்ம வந்து நம்மளே செய்யறது கிடையாது ரெசிபிஸ்லாம். வாங்கிட்டு வாங்க. இல்ல வாங்குறது இல்ல. வர்ற கஸ்டமர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படின்றதுக்காக, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றதுக்காக அவங்க கிட்டே நம்ம வந்து எப்படி செய்முறை வந்து கேட்டுக்கிறோன்னே. ஒரு நிமிஷம் பிரதர், இப்போ யாருக்கு பிரியாணி வேணும்? யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி வேணும்? செய்முறை நான் தான் சொல்லணுமா எப்படி செய்யணும்னு? எனக்கு சமையலுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்படி சம்பந்தமே இல்லாம இருக்கு. நீங்க இப்ப பிரியாணி எப்படி செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவனுக்கு சொல்ல போறீங்க. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே ஒண்ணு செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பான். அது பிரியாணி யார் நம்ம பார்க்க போறோம். பிரியாணி மாதிரி ட்ரை பண்றேன். அதாவது இவங்க 2 பேருக்கு சமைக்க தெரியாதுங்கிறத எப்படி என்னைய வச்சு மேட்ச் பண்றீங்கல்ல? இப்ப நீங்க சொன்னதுனாலதான் இப்படி வந்துருச்சுன்றீங்கல்ல? அவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அவ்வளவுதான். அப்படி வச்சு நல்லா சமைச்சு கொடுத்துருவீல்லம்மா. அதுக்கு குறிப்பு புக்கு பார்த்தா கூட வராது. ஆமா, அப்பயே போட்டீங்க இந்த கவுண்டர். வெரி குட். கை கொடுக்க பிரில்லியன்ட் பாயா இருக்கீங்க. அதே மாதிரி நீங்களே போட்டுக்கங்க. என்ன சிக்கன் எவ்வளவு வாங்கணும்? ஐயோ அப்படி போட முடியாது, நீங்களே சொல்லுங்க. சிக்கன் எத்தனை கிலோ போட்டோம்? சிக்கன் வந்து ஒரு 2 கிலோ போட்டுக்கலாமா? பாருங்க, அருண் ராஜா உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் பின்னாடி. மார்வேஸ்ல வந்து 4 கிலோ அரிசி போடுங்க. ஓகே, முதல்ல வந்து ஊற வச்சிட்டீல ஆல்ரெடி? ஊற வச்சிட்டேன், ரொம்ப நேரமா வருது. அது ஊற வைக்கணுமா என்ன? தெரியல, ஊற வச்சு அரைச்சு பண்ணுவாங்க போல. இது பிரியாணியவா? டம்ளர்ல கொடுத்துறதா? அரிசியை வந்து நல்லா இதுல குக்கரு இல்ல பெரிய சட்டி எதுனாலும் நம்ம இவரு ஆறுமுக தாத்தா சமைப்பாரு, பாத்திருக்கியா? அதே மாதிரி பண்ணு. குக்கர்ல வச்சிரு. குக்கர்ல அரிசியை போட்டு தண்ணியை ஊத்தி, அப்புறம் வந்து எத்தனை விசில் இருப்பா, இன்னும் உள்ள இன்னும் காய்கறி எல்லாம் போடணும் கொஞ்சம். சிக்கன் பிரியாணி எதுக்கு காய்கறி போடுறீங்க? இல்லையா? இல்ல வெஜிடேரியனும் சாப்பிடணும்ல.